நம்ம தோட்டத்துல கத்திரி செடி இருக்கு, பூச்சி வருது. சுண்டைக்காய் செடி இருக்கு, பூச்சி வருதா? இல்லையே. கத்திரி செடி நாமளா நட்டோம், சுண்டைக்காய் செடி தானா வந்தது, அதுக்கு பூச்சி வரல. இலையில கசப்பு இருக்கு. அந்த சுண்டைக்காய் செடியோட இலைய கசக்கி கத்திரிக்காய் செடி மேல தெளிச்சிங்கன்னா இதுக்கும் பூச்சி வராது. அவ்வளவுதான். ஆடு மாடு மேயிற இடத்துல ஆடு மாடு திங்காத செடிகள் ஏராளம் இருக்கு. அவையில கொண்டு வந்து என்ன செய்யணும், கீழே கட்டையை வச்சு துண்டு துண்டா வெட்டி உரல்ல போட்டு இடிச்சிங்கன்னா துவையில மாதிரி வந்துருது. பானைய கழுத்தளவு உள்ளுக்குள்ள போட்டு நிரப்பணும். அதை குப்பை உளியில கழுத்தளவு பறிச்சிடணும். பானைய மேல வந்து மாட்டு முத்தரத்தை பிடிச்சி ஊத்தி நிரப்பிடணும். 10 நாள் ஆச்சுன்னா வாசனை கம கமன்னு வருது. அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து அடிக்கணும். ஏன்னா மூத்திரம் போட்டா இலை கருவும். ஒரு பானையில தயாரிச்சிட்டீங்கன்னா மூலிகை பூச்சி வரட்டி 10 பானை தண்ணி சேர்த்தா 11 பானை ஒரு ஏக்கருக்கு போதும். அதை அடிச்சீங்கன்னா எல்லா பூச்சியும் ஓடுது, எல்லா நோயும் ஓடுது. அதுலயும் ஏதாவது போகாம கொள்ளாம ரொம்ப தீவிர சிகிச்சை தேவைப்படுதுன்னா ஒரு 1/4 கிலோ பெருங்காயம், 1/4 கிலோ வெள்ளைப்பூண்டு, இது ரெண்டையும் பொடி பண்ணி நசுக்கி அதையும் அதோட கலந்துக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். இப்ப மறுபடியும் அந்த செடி கொடிகளை ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. ஆடாதோட, ஆடுதன்னாப்பால, ஊமத்தை, எருக்கு, தும்ப, துளசி, துத்தி, சோத்துக்கத்தால, பேரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, தழுதால, வரிக்குமுட்டி, வெப்பால, வேலிப்பருத்தி, காட்டு புதினா, அது இப்படி போயிட்டே இருக்கு. ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்காக இவ்வளவு சொன்னேன்னா 20 எங்க ஊர்ல இந்த செடி இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. எல்லா ஊர்லயும் இதுல 5-6 செடி இருக்குது. கொஞ்சம் வசதியான விவசாயிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவ்வளவு வயசுக்கு தொட்டியே கட்டியிருக்கிறாங்க. நிறைய கிடைக்கும் போதெல்லாம் கொண்டாந்து ஊத்திக்கிட்டே இருக்குது. மூத்தரத்தையும் சாணியும் ஊத்தி நிறைய இலைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறது.